வணக்கம். நான் வீடியோ போட்டு ஒரு வருஷம் ஆக போகுது. சிவன் சித்ரா கிச்சன்லேருந்து. இப்போது கீரை கூட்டு சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலான்னு போட போகிறேன். என் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணியிருக்கிற அனைத்து பேருக்கும் நன்றி. இப்போது அரைக்கீரை கூட்டு, கீரை அரைக்கட்டு தான் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கட்டு போதும். இதுவே ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். தேங்காய் ஒரு மூடி துருவி வச்சுருக்கேன். குறிப்பிட்ட அளவு நம்ம தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சீரகம் இருக்குது. இது அரை கப்பு. இதில் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போது வடகம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். குக்கரில் இந்த மாதிரி கீரை செஞ்சிடலாம். வடகம் போட்டாச்சு. வடகம் வதங்கிட்டு எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டுட்டோம். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், சீரகம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை ரொம்ப வதக்க வேணாம், ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுப்போம். உப்பு அரை உப்பு சாப்பிட்றோம் வீட்டில், அதனால் அரை உப்பு தான் நான் போடுறேன். இப்போது கீரை நல்லா 5 தடவை அலசி நல்லா தனியாக அலசி எடுத்துட்டேன். இப்போ கீரை போட்டுக்கலாம். கேஸ் சிம்மில் வச்சுக்கலாம். கீரை போட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற 50 கிராம் துவரம்பருப்பை நம்ம இந்த மாதிரி ஊற்றிடலாம். பருப்பு கீழே வர மாதிரி, குக்கருக்கு கீழே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டோம். இப்போது திருவி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சோண்டு நம்ம போட்டுடுறோம். நமக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் கீரைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இது சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். தொட்டுக்கையாகவும் சைடிஷ்ஷாகவும் தொட்டுக்கையாகவும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம குக்கரை பெல்ட்டு போட்டு இது குக்கரை மூடிடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு 4 விசில் வச்சுட்டா போதும். நான் உங்களுக்கு செஞ்சுட்டு எடுத்து காமிக்கிறேன். கடைஞ்செல்லாம் எடுத்துகிட்டு கீரை குக்கரில் வேக வச்சு இறக்கிட்டோம். இப்போது மத்து போட்டு நம்ம இது மாதிரி கடைஞ்சிடலாம். சும்மா சிம்பிளாக இப்படி கடைஞ்சிட்டாலே போதும். இப்போது வெயிட் போட்டு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் விசில் வந்த பிறகு, 4 விசில் வந்த பிறகு நம்ம இறக்கி வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம். தாளிக்க வேணாம், எதுவும் செய்ய வேணாம். சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போது நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கீரை செம சூப்பராக இருக்கும். அரைக்கீரை இது கூட்டு. இது தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணால் காரக்குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சத்தானது.